வெற்றிவேல் முருகன் அரோகரா. டுடே ஸ்பெஷல் சேவை இடியாப்பம், அதுவும் தேங்காய் பால் ஸ்டோவும் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே அரிசி மாவு கிளறி பண்ணுறோம். 2 டம்ளர் மாவு எடுத்து வெறும் வாணலியில் நல்ல செவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை அடுப்பை விட்டு இறக்கி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தை. இதில் 2 டம்ளர் தண்ணீர், சாதாரண ரூம் டெம்பரேச்சர் தண்ணீர் தான். அதை இதில் சேர்த்து நல்ல ஒரு ஸ்பூனால் கலந்து அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு பவுலில். இப்போ நம்ம மாவு கிளறதுக்கு அதே பேனில் 2 டம்ளர் தண்ணீர் விடுறோம். இதுவும் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான். இது நல்ல தளன்னு கொதிக்கணும். இது நல்ல கொதித்து வரும்போது அதில் நம்ம உப்பு, 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அவ்வளோதான் சேர்க்கணும். இப்போ இந்த தண்ணீர் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயும் இதுவும் போட்டுட்டோம். இப்போ கலந்து வச்ச மாவை அதில் கொட்டினா இப்படி கிளறி வந்துடும். உடனே நம்ம கொழுக்கட்டைக்கு கிளற மாதிரியே தான், கட்டி இல்லாமல் கிளறி நம்ம எடுத்து வச்சுட்டு தண்ணீரை தொட்டுட்டு உழக்கில் வச்சு இதை இந்த மாதிரி நூல் மாதிரி அழகாக விழும். இதை பிழிஞ்சு ஒரு 6 பேருக்கு தேவையான மாவு நம்ம கிளறி வச்சுருக்கோம். ஸோ இது தட்டாக வச்சு நம்ம எப்படி நம்ம இட்லியை ஸ்டீமரில் வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு 7 மினிட்ஸில் இது தயாராகிடும். அழகாக இந்த மாதிரி வரும். நம்ம அதை பிரித்து எடுத்து வச்சுக்கலாம், கேசரோலில் போட்டு வச்சுக்கலாம், சூடாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பால் ஸ்டூ, அந்த சுதி குழம்பு மாதிரி அதுவும் தயாராக இருக்குது. இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி 10 to 15 மினிட்ஸில் நம்ம டின்னர் தயார் பண்ணிடலாம். அவசியம் செய்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.